வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதித்துள்ளோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது நீயும் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு அருமையான வார்த்தை இது. யாரை விசுவாசிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போ they replied, believe in the Lord Jesus and you will be saved, you and your household. சொல்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்போ நான் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம். வேதத்துடைய அடையாளம் இதுதான். நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் எழுந்து துதிக்கிறாங்க. கை கால்கள் தொழுவ மரத்தில் மாட்டப்பட்ட நிலைமையில் இரு கை கால்களும் அசைக்க முடியாத இப்படி ரெண்டு கை கால்களும் தொழுவ மரத்தில் மாட்டி கட்டியிருக்காங்க. தொழுவ மரம் என்பது மாடுகளை கட்டுவதை தொழுவம் என்று சொல்வார்கள். அந்த மாடு மங்கும் மங்கும் போகாத அளவுக்கு அந்த கழுத்தில் போட்டு கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவர்களை அசையாதபடி தொழுவ மரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் பிரைஸ் டு தி லார்ட், ஆண்டவரை துதிக்கிறார்கள். பொதுவாக கர்த்தராகிய இயேசுவை நாம் எப்பெல்லாம் விசுவாசித்து ஆண்டவரை துதிக்கிறோமோ அந்த துதியின் சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்கிறப்போ துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அருமையாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுறாங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஒருவேளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரை நீ சேவித்துக்கொள். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறோமோ துதிக்க துதிக்க ஆண்டவர் துதியின் சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை யாரெல்லாம் எப்பெல்லாம் துதித்தாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு சின்ன ஊர், உகண்டா மாதிரி இன்னொரு சின்ன ஊர். அந்த ஊரில் அவங்க நீக்கிறோ மக்கள் அந்த நீக்கிறோ பெண்களை திருமணம் பண்ணிட்டு போகணுன்னா வர்ற மாப்பிள்ளை 4 பசுமாடு கொடுப்பாராம். 4 பசுமாடு கொடுத்து அந்த பொண்ணை அவர் ஏற்றுக்கொண்டு திருமணம் பண்ணி கொண்டு வெளியே போவாராம். அந்த ஊரோடைய வழக்கம். அந்த ஊரில் ஒரு பெண், ஆப்பிரிக்கா பெண்கள் ஏற்கனவே ரொம்ப கருப்பு, நீக்கிறோ பெண்கள் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. உதடுகள் கண்கள் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக காணப்படும். தலைமுடியெல்லாம் ரொம்ப சுருட்டையாக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கும் தலைமுடி. அவர்களும் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. கண்கள் இரத்த வர்ணம் நிறைந்த ஒரு கண்களாய் காணப்படும். அதில் ஒரு பெண் ரொம்ப அசிங்கம். 3 அடி தான் உயரம், உயரமே 3 அடி தான். அது ரோல் மாதிரி அப்படி ஒரு மாதிரி 3 அடி உயரத்திலே 110 கிலோ இடம் இருக்குமா, அப்படி ரோல் மாதிரி இருக்குமா. உதடுகள் எல்லாம் விரிந்து பிரிந்து அப்படி மேலே கீழே தொங்குமா, மேலே கீழே விரிஞ்சு நிற்குமா. பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருக்குமா. எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்து அந்த பசுமாடை கொண்டாந்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தாங்களா. ஆனால் அந்த பொண்ணுக்கு யாருமே வரல. ரொம்ப கண்ணீரோடு அந்த பெண் காணப்படுதான். ரொம்ப கண்ணீரோடு அந்த பெண் காணப்பட்ட நிலைமையில் யாருமே மாப்பிள்ளை வரல. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா சொன்னாங்க, மாடு கூட எங்களுக்கு வேண்டாம், பசுமாடு, எங்கள் பிள்ளையை நீங்கள் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிருங்க. அவள் திருமணம் நடக்காமல் தடைகள் மத்தியில் காணப்படுது, அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வேணும். இன்னும் வர்றவங்ககிட்டலாம் அப்படி கூட பேசி பார்த்தாங்களாம். அந்த திருமண புரோக்கர்கிட்ட அப்படி கூட சொல்லி பார்த்தாங்களாம், நீங்கள் மாடு வேண்டாம், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி பார்த்தாங்களாம். அப்போவும் அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணை நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் பசுமாடு கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டான்னு போயிட்டாங்களாம். அந்த பெண் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாலாம். தகப்பனே தகப்பனே என்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தாலாம். எந்த மனிதன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாதும் எட்டாதுமான
பெரிய காரியங்களுக்கு வாக்கி செய்வேன் என்று சொல்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றோருக்கும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் ஆண்டவர் நோக்கி அழைக்கிறானோ, வேதத்தில் பார்க்குறப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த பொழுது அந்த குஷ்டரோகிகள், ஐயா தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு அழைத்து மிகுந்த சத்தமாய் ஆண்டவர் நோக்கி அழைத்தாங்களோ. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 10:45 அந்த குருடன் இயேசு கிறிஸ்து வருவதை அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, என் கண்கள் இருட்டான நிலைமையில் இருக்கு, என் கண்களில் ஒரு ஒளி வேணும்னு அந்த மனிதன் அழைத்த பொழுது அவனை கொண்டு வர சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். பொதுவாக இயேசு கிறிஸ்துவை அழிப்பதற்கு கால் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்கல. ஒரு இறையில் படித்திருக்குன்னு அவசியம் இல்லை, இல்லை ஒரு கிறிஸ்தவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இல்லை ஞானஸ்தானம் வாங்கியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தூயாவுடைய மகிமை பெற்றிருக்கணும்னு அவசியம் இல்லை, வேதம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆண்டவரை நோக்கி யார் எப்போ அழைக்கிறப்போ அந்த இடத்துல இறங்கி வந்து தன் மன கஷ்டங்களை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். வேதத்தில் உண்மையா தம்மை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த பெண் அப்படி ஆண்டவரை நோக்கி அழைத்தாலாம். எல்லாத்துக்கும் 4 பசுமாடு தான் கூட்டிகிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு 12 பசுமாடு கொடுத்தாங்களாம். சரித்திரம் சொல்லுது, 12 பசுமாடு கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்களாம். 3 மடங்கு பிளெஸிங் அவங்க அம்மாவுக்கு கிடைச்சுதான். அதான் கர்த்தரை நம்பு, அதில் இருக்கு தெம்பு. யார் கர்த்தரை நம்புகிறோமோ, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். எந்த மனிதன் ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். இதை திங்க் பண்ணுறப்போ எனக்கு எஸ்தர் ராஜாத்தியுடைய சரித்திரம் தான் வந்தது. அந்த பெண் தத்து எடுத்துகிட்டு வர்றாங்க. மொர்தெகாய் அப்பா அம்மா கிடையாது. அதை சரித்திரத்தை சொல்கிறப்போ மொர்தெகாயுடைய பொண்ணு விட்ட மாமாவுடைய அது படிக்கிறப்ப எனக்கு புரியல. பொண்ணு விட்டு அந்த இந்த கிளையை கொஞ்சம் தள்ளி சொல்லிக்கிட்டு தத்து எடுத்து தான் கூப்பிட்டு வர்றாங்க. தத்து எடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டிகிட்டு வந்த நேரத்தில் அடிமைப்பட்ட இந்த மக்கள் அடிமையாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த நேரத்தில் அந்த ராஜாவுக்கு எஸ்தர் வஸ்தி என்பது அவருடைய துணைவியார். அந்த அம்மா மேலே கோபம் வந்துச்சு. அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டார். இன்னொரு ரீமேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த நேரத்தில் நல்ல பொண்ணாக கொண்டாந்து விடுங்கப்பா, யார் நல்ல பொண்ணாக இருக்காங்களோ அவங்க அரண்மனையில் இருக்கட்டும், எந்த பெண்ணுக்கு என் மேலே கண்கள் படுதோ அந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு கால சூழ்நிலை எப்படிலாம் அமையுது பாருங்கள். வாழ்க்கையில் அம்மா அப்பா கிடையாது, கைவிடப்பட்ட நிலைமை, ஓரங்கட்டப்பட்ட நிலைமை, யாருமே உதவி இல்லை. தத்து எடுத்துக்கிட்டு அவங்க சித்தப்பாவா இல்லை இன்னும் க்ளோஸில் அதை வாசித்தா அவருக்கு அந்த அம்மாவுக்கு அண்ணன், ஒன்று விட்ட அண்ணன். அந்த அம்மா மொர்தெகாய் அண்ணன், சித்தப்பா மகள் அண்ணன். அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு அடிமையாக கூட்டிகிட்டு வந்த ஒரு பெண்ணை இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்தோடனே அந்த பெண்ணை கொண்டு போய் அரண்மனையில் விடுறார். அந்த அரண்மனையில் எவ்வளோ பெண்கள் இருந்தாலும் அந்த பெண் மேலே தான் அந்த ராஜாக்குடைய கண்கள் படுது. இதுதான் தேவ கிருபை. தேவ கிருபை என்பது தேவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறப்போ அந்த கிருபை அவருடைய கண்களில் கிருபையாக நமக்கு ஒளி வீசும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை என் பெண்ணுக்கு வாழ்வு கிடைக்கல, என் மகனுக்கு வாழ்வு கிடைக்கல, என் பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் வீடு கட்டப்படலை, கண்ணீரான வாழ்வில் இருக்கிறோம். நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லுது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவை என்று சொல்லுது. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி,
அப்பொழுதும் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்கள் வேதம் சொல்லுது. அந்த மக்கள் சிறையில் நம்பிக்கையோடு ஜெபித்தாங்க, துதித்தாங்க. 2 கை கால்கள் அசைக்க முடியல. அவங்க கை தட்டி பாடலை, சிங்கி அடித்து பாடலை, கீ போட்டு பாடலை, பேட் அடித்து பாடலை, 6/8 அடித்து பாடலை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க. வேற உலகத்தில் வேற வழியே இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் வாழ்வு கிடைக்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி துதித்து பாட ஆரம்பித்தாங்க. அந்த துதியின் சத்தம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போச்சு. அந்த துதியின் சத்தம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போச்சு. ஆண்டவர் சர்வ உள்ள தேவன், மைட்டி காட் என்று சொல்றாரு. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் உண்டா? மிகா 1:15 சொல்றார், நான் அதிசயமானவர் என்று. ஏசாயா 9:6 சொல்றார், நான் அதிசயமான தகப்பன் என்று சொல்றார். மார்வல்ஸ், ஒண்டர்ஃபுல் ஆர்ட்ஸ்ங்கிறார். நான் மார்வல், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். கடலின் மேல யாராலையும் நடக்க முடியாது, என்னால நடக்க முடியும். பேதுருடிகள் நடக்க முற்பட்டார், 3-4 ஸ்டெப்பு நடந்துட்டாரு. ஐயோ தண்ணின்னு நினைச்சார், உள்ள போயிட்டார். அதே தான் நாமும் குடும்பத்தில் இருக்க துன்பங்களின் மத்தியில, வேதனையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, கண்ணீரான வாழ்வில் இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனை என்னால் முடியுமான்னு நம்ம நினைச்சு பார்க்குறப்போ இல்லை, கர்த்தராகிய இயேசுக்கு விசுவாசிக்கிறப்போ, believe to the Lord, ஆண்டவரை விசுவாசி, believe to the Lord, கர்த்தரை நம்பு, ஆண்டவரை நம்பு, அதில் இருக்கு தெம்புங்கிற வார்த்தையின்படி இதோ 2025 ஆண்டாக காண முடியுமா ஒரு நோக்கத்தோடு இருந்தோம். 25 முடிச்சு 1 மாதத்தை 31 நாட்களை முடித்து 2வது மாதத்தில் முதல் நாளில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தேவைகள், என்னுடைய தேவைகள் எனக்கு தெரியும். என் வீடு கட்டப்பட முடியாத நிலைமை, வாடகை கொடுக்க முடியாத நிலைமை, என் ஃபைனான்ஸ் கட்டப்பட முடியாத நிலைமை, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை, இல்லை வேலை செய்ய இடத்துலேருந்து எனக்கு சம்பளம் வரல, ஒரு அமைதி இல்லாத நிலைமை, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ பிலீவ் டு தி லார்ட், அவர்கள் அவரை விசுவாசித்து துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நாங்கள் துதிக்க 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 ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி. நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஒரு மிஷனரி IMSல இருந்தாங்க, டெல்லி பக்கத்தில் UP. அவர் வீட்டில் ஒர்க்ஷிப் பண்ணார். தமிழகத்தை சேர்ந்து ஒரு மிஷனரி, நல்லா பாடுவார், நல்ல ஒர்க்ஷிப் பண்ணார். நல்ல ஒர்க்ஷிப் பண்ணி பாடுறப்போ அந்த அங்கே இருக்க அசுத்தாவிகள் எல்லாம் ஓடிச்சு, விடுதலை கிடைச்சது. இதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தோட சம்பவம் மாதிரியே நிறைய விடுதலை கிடைச்சது. மக்கள் கூட்டம் ஒரு வீட்டில் வந்து ஜெபிச்சு துதிக்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த எதிரிகள் வந்தாங்க. ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும். 9 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க. எதிரிகள் 9:45 வந்தாங்க. அந்த மிஷனரியை அடித்தாங்க, மிஷனரி துணைவியாரை அடித்தாங்க, அவரும் இந்த திருச்சபையின் மூப்பர்களை அடித்தாங்க. 15-20 பேரை அடித்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. காலையில் 10 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. இது நடந்து ஒரு 4 ஆண்டுகள் ஆச்சு. நான் IMSுடைய பிரசிடண்டாக இருக்கிறேன். 4 ஆண்டுகள் ஆச்சு. அடித்து ரத்தம் வருது, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டாங்க, FIR போட்டாங்க. அங்கே எல்லாரும் அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாரும் அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷனரியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகள் முன்னால் அடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்து அழுதுகிட்டு இருக்கு. அவங்க நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இல்லை. 2 பேரும் கைவிடப்பட்ட நிலைமையில் தூரமான இடத்துல 2 பேரும் இருக்காங்க. தூரமான இடத்துல 2 பேரும் இருக்காங்க. ஒரு பக்கம் வேதனை, அடி, ஊழியத்துக்கு வந்த இடத்துல
இன்னொரு பிள்ளைகள் அனாதையாக கைவிடப்பட்ட நிலைமை. இன்னொரு நிலைமையில் 2 பேரும் ஜெயிலில் இருந்து துதிச்சாங்களாம். துதிக்க 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 எந்த ஆய்வாளர் எஃப்ஐஆர் போட்டாரோ அதே ஆய்வாளர் ராத்திரி 11 மணிக்கு அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டு அனுப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாராம் 10 மணிக்கு மேலே நைட்டு. அப்போ தான் எதிரிகள்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அமைதியான பிறகு அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, வந்தோம், இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தோம், யார் பலவீனப்பட்டாங்களோ, யார் மரணத்தில் இருந்தாங்களோ, யார் கண்ணீரான வாழ்வில் இருந்தாங்களோ அந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணோம். சென்னையிலிருந்து ஏதாவது எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கியாந்து இந்த மக்களுக்கு உதவி செய்தோம். வேற ஒன்றும் நாங்கள் இவங்களை பண்ணலை. அவங்களுக்கு வியாதி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்காக ஜெபித்தோம், வியாதி நீங்கிச்சு. வறுமை கஷ்டம் வேதனை இருக்கிற நேரத்தில் அவங்களுக்காக ஜெபித்தோம், அந்த வறுமை நீங்கிச்சு. இதுதான் நாங்கள் செய்த பணின்னு அவங்க சொன்னாங்களாம். அதை கேட்ட அந்த ஆய்வாளர், நீங்கள் ஒன்றும் மதம் மாற்றலையே, அப்புறம் உங்களை சொல்லப்படுறாங்கன்னு ராத்திரி 11 மணிக்கு அந்த எஃப்ஐஆரை கிழிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாரா. இது நடந்த சம்பவம். ஒருவேளை நான் இது நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, நான் மிஷனில் இருக்கிறப்போ என் கண்ணு முன்னால் எனக்கு செகண்டுக்கு செகண்ட் வந்த செய்தி, நேரடியான செய்தி. அந்த மிஸ்டரி நம்ம சர்ச்சு கூட வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து நம்ம சர்ச்சு கூட கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். சாட்சி சொன்னான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி இதுதான் ஊழியம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி இந்த மாதத்துடைய முதல் நாளில் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்த்து அவரை நோக்கி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பித்து அவரை நீங்கள் விசுவாசிக்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். புதிய வருடத்திலும் 1ஆம் மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் ஜெப வார்த்தைப்படி பயங்கரமான காரியத்தை செய்து வழிநடத்தி பாதுகாத்து எல்லா விதமான கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டு வழிநடத்தி வந்திருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி பவுலும் சீலாவும் எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் கூட, எவ்வளோ வேதனைகள் மத்தியில் கருத்தை துதித்தார்கள், துதித்து பாடினார்கள். துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் 2ஆய் திறக்க முடியாத கிருபை தந்தார். அதே போல் இன்றைக்கு வாழ்க்கையில் இப்போ துதித்து பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது வேதனைகள் மாற்றப்படும், உன் கஷ்டங்கள் மாற்றப்படும், உன் கண்ணீர்கள் மாற்றப்படும். கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தா. எந்த மனுஷன் பார்க்க முடியாது, எந்த காரியம் ஒன்று செய்ய முடியாது. உன் கண்ணீரை கண்டு, ஆரின் கண்ணீரை கண்ட தெய்வம், உன் கண்ணீரை கண்டே நினைச்ச தெய்வம், உன் கண்ணீரை துடைத்து நோராவின் கண்ணீரை கசப்பை மாற்றின தெய்வம் ஆண்டவர் மாற்றுவார். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் ஓவாரற்று ஓயில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் ஓவாரற்று ஓயில், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி நைவேத்த கர்த்தரை வாழ்வேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லலே. நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தை நன்றி ராஜா. மாறாவின் கசப்பை மாற்றின தெய்வம், இந்த பிள்ளையோட வாழ்க்கையோட கண்ணீரை மாற்ற போற கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்க போற கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி.
ஏழை பிள்ளைகளப்பா மனமிறங்கி ஆண்டவர் சேஷித்த கரம் கொண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் வார்த்தையின்படி பலப்படுத்த போகிற கிருபை நினைத்து நன்றி ராஜா. உங்கள் ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொண்டுக்கிறோம். உண்மை போல மாற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீதியான காரியங்களை பொறுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய காணிக்கை விசேஷித்த கரம் கொண்டு ஆசீர்வதித்து பலப்படுத்த கிருபை நினைத்து நன்றி ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தமின் திரியேக நாமம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவது. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்